பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். எப்படி எல்லோரும் நல்லா சுகமா இருக்கிறீங்களா? குட் ஈவினிங் சார். ஓம் சார். பிள்ளைகள். நாங்க பிள்ளைகள் முதலாம் தவணைக்குரிய மாதிரி பரீட்சை ஒன்று செய்து பார்த்தோமா? சார் எங்களுக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு சார். நடந்துருச்சு. ஒரு சிலருக்கு நடந்துருச்சு, ஒரு சிலருக்கு இன்னும் நடக்கல. ஓகே. மாதிரி அந்த பரீட்சை ஒன்று செய்தோமா? சார் கரடிக்கு ஆண் என்ன சார் சொல்றே? சரி, நம்ம சேர் பேசுற பிள்ளைகளுக்கு விளங்குதாமா? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். சார். வகுப்புல சேர் வந்து உங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சை செய்தோமா? இல்ல சார். அப்ப நாங்க இன்றைய முதலாம் தவணை பரீட்சை ஒன்று செய்து பார்ப்போம். ஓகே சார். சார் சார் இங்க கவனிங்க பிள்ளைகள். இங்க வந்து சேர் வந்து உங்களுக்கான வினாக்கள் தர போறேன். அதைத்தான் நீங்க இப்ப செய்ய போறீங்க. அப்ப முதலாம் தவணை பரீட்சை 2026 தமிழ் மொழியும் இலக்கியம்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. இங்க பல்தேர்வு வினாக்கள் முதல்ல உங்களுக்கு 8 வினாக்கள் சேர்ந்து காட்சிப்படுத்தி இருக்கேன். இந்த 8 வினாக்கள் பிள்ளைகளுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை செய்யுங்க பிள்ளைகள்.
பிள்ளைகள் முதல் 8 வினாக்களும் செய்துட்டோமா? வினா எழுதி விடை எழுதணும். நோ சார். 5 நிமிஷம் தாங்க சார். ஓகே. சாப்பிட்டேன். சரியா பிள்ளைகள் செய்துட்டோமா? பிள்ளைகள் சரி, பேசுறது விலங்குத்தானே பிள்ளைகளுக்கு? ஆம் சார். ஓ, முதல் 8 வினாக்கள் செய்துட்டோம், எழுதிட்டோமா? இன்னும் நேரம் தேவைப்படுதா? ஓகே, ஆம் சார். எழுதி. முதல் 8 வினாக்களும் அதற்குரிய பொருத்தமான விடையும் எழுதிட்டா சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சுலக்ஷன் இப்பதான் ஜாயின் ஆகுன்னு என்ன சார் செய்ய சொன்னீங்க? முதலாம் தவணை பரீட்சை செய்யறோம் தம்பி. இப்ப நாங்க முதல் 8 வினாக்களுக்கான வினாக்கள் எழுதி விடை எழுதுறாங்க. உங்களுக்கு அதை எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொண்டு சரியான விடையை மாத்திரம் எழுதுங்க இந்த முதல் 8க்கு. ஓகே சார். ஓகே. ஓகே.
சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சார் கொஞ்ச நேரம். சரிம்மா, சரி. சார் இது வந்து எக்ஸாமா? ஓம் எக்ஸாம் செய்து கொண்டிருக்கோம். இந்த ஓம் பிள்ளைகள். கல்வியில் எழுதி 4 விடயம் எழுதாம ஒரு விடயம் மட்டும் சரியான எழுதினா விடையில இருந்தா போதும். ஓ, ஓகே டீச்சர் சார் தேங்க் ஓகேம்மா. யூ. சரியா பிள்ளைகள்? செய்துட்டோமா? செய்துட்டோம் சார். எஸ் சார். முடிஞ்சு 9 தொடக்கம் 15 வினாக்கள் விளங்குதா? சரியா பிள்ளைகள்? செய்துட்டோமா? க்ளோஸ். நோ சார்.
சரியா பிள்ளை எழுதிட்டோமா? செஞ்சாச்சு சார். நோ சார். எத்தனையாவது வினாமா செய்றீங்க? 15வது சார். சரி சரி, ஓகே, செய்துட்டு சொல்லுங்க. சீதனமாக நாங்கள் உரல், இந்த கமா, அப்படி கமா தான் பிள்ளைகள் ஈ எழுத்துல காட்டப்பட்டிருக்கு. கமா, காட்புள்ளி, காட்புள்ளியத்தை நாங்க ஈ அப்படின்னு கொண்டு சொல்லியிருக்கு, இங்க வந்திருக்கு. ஓகே சார். ஓகே சார். 16 தொடக்கம் 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்கள் விளங்குதாம்மா? ஓகே தானே? ஆம் சார். ஓ.
சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? 22 வரைக்கும் செய்துட்டோமா? நோ Yes, sir. சார். எத்தனையாவதுமா நோ எழுதி சார். கொண்டிருக்கீங்க? 18வது. சரி, ஓகேம்மா. எழுதி கொண்டு சொல்லுங்க. சார் முடிஞ்சு சார். சரியா பிள்ளைகள்? 22 வரைக்கும் செய்துட்டோமா? நோ நோ சார் சார். சார் இதுக்கு முன்னுக்கு போயிட்ட ஸ்கிரீனை கொஞ்சம் ஒரு நிமிஷம் போடுறீங்க. ஆமா. ஓகே சார், தேங்க் சார் ஃபினிஷ் சார். சார் நோ சார். அதுல 21வது கேள்வி எழுதுறோம். சார்
சரியம்மா, ஓகேவா? சார் ஓ, தேர் செலுத்துறது பாகன் வராதா? தேர் செலுத்துபவன். ஓ சார். யானை செலுத்துபவன் தான் பாகன் என்னம்மா? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா, சொல்லுங்க. சார் விமானம் செலுத்துபவன் பாகன் தானே சார் சொல்லுவாங்க? பாப்போம், நாங்க சரியான விடைகளை பார்க்கத்தானே போறோம். சரியா பிள்ளைகள், ஓகேவா? ஓம் சார். நோ சார். எத்தனையாவது செய்து கொண்டிருக்கீங்க? 27வது சார். ஓகே, ஓகே.
ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, முத போட்டு ஸ்லைடு கொஞ்சம் போட முடியுமா சார்? ஓகேம்மா, சரி, ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. செய்து கொண்டீங்களா பிள்ளைகள்? நோ சார். ம். ஓகே சார். சார் நோட். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, செய்துட்டோமா? இன்னும் நேரம் தேவையா? எஸ் சார், கொஞ்சம். ஓகே, ஓகே. ஓகே சார். மாற்றங்கள் சரியா பிள்ளைகள்? எல்லாம் செய்திருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? ஓம் சார். யாராவது ஏதாவது வினா செய்யாம இருக்கீங்களா? 30 நோ வினாக்கள்ல சார். முதல் 5 ஓகே, முதல் 8 ஓகேவா? ஓகே சார். 9 தொடக்கம் 15, ஓம் ஓகே சார். 16 தொடக்கம் 22, ஓம் ஓம் சார். ஓகே சார். 23 தொடக்கம் 28. ஓம் சார். ஓம் இப்ப நாங்க பொருத்தமான விடைகளை திருத்திக் கொள்ள போறோம். நீங்களும் உங்களுடைய வினா தெரிவுகளை திருத்துங்க. சோர்வை உண்டு பண்ணும் எண்ணங்கள். சோர்வு என்பதன் எதிர்கருத்து என்ன பிள்ளைகள் தெரிவு செய்துங்க? உற்சாகம். சோர்வுனா ஆமாம் சார். சோம்பல் தானே பிள்ளைகள்? ஒத்த சொல். எதிர்கருத்து உற்சாகம். இந்த கேள்வி எதிர்கருத்து என்ன பிள்ளைகள்? ஆமாவா? கலிபா நேர்மையாக ஆட்சி செய்தார். நேர்மையான ஆட்சினா பிள்ளைகள்? செங்கோலாட்சி. செங்கோல் ஆட்சி. செங்கோலாட்சி. ஓ, நாணத்தால் அவள் தலை குனிந்தாள். இங்கு நாணம் என்பது வெட்கம். வெட்கம். ம். அழகு, குதிரை, சிங்கம், விஷ்ணு என்ற பொருளை குறிக்கும் ஒரு சொல் அரி. 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 ம். காய்மாண்ட தெங்கின், இது நாங்கள் கடந்த வகுப்புலையும் படித்தோம், என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஜீவக சிந்தா சிவசிந்தாமணி. சிந்தாமணி. இது எழுதினவர் யாருன்னு படிச்சோம்?
கடந்த வகுப்புல சொல்லி தந்தேன், ஞாபகம் இல்லையா? மலைநாட்டு பிரயாணம் படிச்சோமா? திருத்தக்க தேவர் சார். திருத்தக்க தேவரோ. தேவர். ஓம். நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்ற கட்டுரை காணப்படும் நூல் நெஞ்சே நீ நெஞ்சே அஞ்சாதே நீ. அஞ்சாதே. தாளைக்கு மடல் என்பது போல ஓல். கமுகுக்கு ஓல். ஓலை. ஓலை. அதன் ஒரே ஒரு லட்சியம் சிறை வட்டத்திலிருந்து வெளியேறி குறிக்கோள். செல்வதுதான். லட்சியமா குறிக்கோள். 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 சார் என்னம்மா? சார் நாளைக்கு- சீவக சிந்த எழுதியவர் யார் சார்? திருத்தக்க தேவர். சிவகசிந்தாமணி திருத்தக்க தேவர். சரியாம்மா? சரி சார். அதை தன் வட்டத்தினுள்ளே தள்ளி தள்ளி விட்டான். இங்கு தள்ளி தள்ளி என்பது எத்தொடர்? அடுக்கு. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். பொன்னான கைகள் இதில் வந்துள்ள அணி என்ன அணிமா? உருவக அணி. பொன்னாகிய கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது உருவகிச்சு வரும், விளக்கமா வரும். அடுத்து வெள்ளை பூட்டி உழுதான். இது நாங்க ஆகுபெயர் பார்த்திருந்தோம். இது என்ன வகையான ஆகுபெயர்? குண ஆகுபெயர். இது ஒரு குணம், அது ஒரு பண்பு. ஆகவே அது குண ஆகுபெயர்னு சொல்லி பார்த்தோம். தம்பி பந்தை அடித்தான் என்பதில் அடித்தான்ங்கிறது தனிவினை. ஏன் தனிவினைன்னு சொல்றீங்க இத? ஏண்டா அவர் மட்டும்தான் என்ன சார்? அடிக்கிறார். அவர் மட்டும்தான் சார். விழாமா? அவர் தானே சார் சரி ஏண்டா அவருக்கு தானே சார் பலன். இல்ல, அது வந்து தன்வினை பிறவினை. இது தனிவினை. தனிவினை. ஏன் தனியா தனிவினை? இருக்கிறாங்க. தனியா இருக்க சார் இந்த தனிவினை வினைக்கு அப்படின்னு எதுவுமே சொல்றது அட் வந்து ஆகாம வந்திருக்கு சார். ஓமா இந்த வினைக்கு எதுவும் இந்த வினை அடை அந்த மாதிரி எதுவும் அட் ஆகாம தனித்து வந்து உள்ளதுனாலயா சார்? அது சரியானது வந்து இதுல வந்து இந்த வினை அடி வந்து பிரித்தால் பொருள் தராது. அப்ப அடித்தான் அப்படிங்கிற சொல்ல வினை அடி வந்து ஒரு வினை அடித்தான் காணப்படுது. அது பிரித்தாலும் என்ன தராது? பொருள் தராது. அப்படி இருந்துச்சுன்னா அது தனி வினை. விளங்குதா? பிரித்தால் பொருள் தர மாதிரி வினை அடி வருமா இருந்தா அது கொட்டு வினை. உதாரணமாக காட்டி கொடுத்தான். அப்ப அதுல என்ன இருக்குது? காட்டு கொடுன்னு சொல்ற 2 வினை அடி இருக்கு. ஆமாவா? அது கூட்டு வினை. அவசர கொடுக்க என்ற மரபு தொடரின் பொருள் அவசரப்படுது. அவசரப்படுதல், பதட்டக்காரன். இது ரெண்டுமே சரிதான். பதட்டக்காரன் யாராவது எழுதிருக்கீங்களா? நானும் சார் சஜாத் சார். பதற்றக்காரன்கிறதும் பதற்றக்காரனையும் அவசர கொடுக்கைன்னு தான் சொல்றது. ஏன்னா அவசரப்படுறதையும் அவசர கொடுக்கைன்னு தான் சொல்லுவாங்க. வெயிலெல்லாம் மறைத்தது மேகம். இதில் வந்துள்ள எழுவாய் மேகம். மறைத்தது. எது மறைத்தது? இங்க பயனிலையா இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? எது மறைத்தது? மேகம் தான் மறைத்தது. அப்ப மேகம் தான் அங்க எழுவாயா இருக்கும். ஆமாவா? சரி. சீதனமாக நாங்கள் உரல், சுளகு, அரித்தட்டு எல்லாம் கொடுத்தோம். சீதனம்னா வரதட்சணை. வரதட்சணைன்னு இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. யார் சிறந்தவர் என்ற உரையாடலின் ஆசிரியர் ராணி சிதம்பரம். கடந்த வகுப்புக்கு முந்தைய வகுப்புல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். பின்வருவனவற்றுள் அழைப்புதல் ஒன்றில் இடம்பெறாத விடயம் ஒப்பம். தலைப்பு இருக்கும், விழிப்பு இருக்கும், அழைப்பவரின் முகவரி இருக்கும், ஆனா ஒப்பம் இருக்காது. பின்வருவனவற்றுள் கூட்டு வினையாக அமைவது சேர் சொன்னேன் தானே? ஞாபகம் இருக்கா? வினையடி பிரித்தாலும் என்ன தரும்? பொருள் தரும். அதாவது பகுபதமாக வரும். பகுபதமா வந்தா கூட்டு வினைன்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஜிட்டல் என்ற கலை சொல்லின் தமிழ் வடிவம் எண்மானம். கொடையில் சிறந்தவன் கர்ணன். இங்கே வந்துள்ள இல் என்பது எத்தனையாம் வேற்றுமை? 5ஆம் வேற்றுமை வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தா 4ஆம் வேற்றுமையோட நிறுத்திட்டோமா? ஆரோட நிறுத்திங்க சார். ஆரோட
5ஓட நிப்பாட்டி இருக்கேன் சார். 5ஓட சாரி சார். 5. தேர் நான்காம் செலுத்துபவன் இடத்தில் சாரதி என்பது போல விமானம் செலுத்துவதை வளவன்னு தானே பிள்ளைகள் சொல்லுவாங்க. கடைக்கண் இமைமயிரொத்த சின்னட்டி கால்களும் இதில் காணப்படும் உவமேயம் கேட்கிறாங்க. சின்னட்டி கால்கள். Excuse சின்னட்டி me, sir. கால்கள். உவமானம் கடைக்கண் மயிரொத்த கடைக்கண் இமைமயிர் கடைக்கண் இமைமயிர் தான் உவமானம். உவமேயம் சின்னட்டி கால்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க தம்பி. சார் நான் 4ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமைக்கு இருக்கல சார். 4ஆம் வேற்றுமைட்டு என்னது சார்? இந்த 4ஆம் வேற்றுமையிட 4ஆம் வேற்றுமை கூவுருபு. நான் உங்களுக்கு வேற்றுமை ஒரு தரம் சொல்லித்தானே, சரியா? ஓகே சார். ஓகேம்மா. சரி பிள்ளைகள், உங்களுக்கான சந்தேகமான பகுதிகள் எல்லாம் நாங்க படிப்போம். அந்த விடயங்களை இப்போ நாங்க விரிவா சொல்லித்தர முடியாது, சரியா? ஓகே சில நேரங்கள்ல சார் சொல்லி தரும்போது நீங்க என்ன சார், அந்த தனி வினைனா வேகமா சில நேரம் சொல்லி தந்துட்டு போயிருக்கலாம் சார் உங்களுக்கு. ஆனா அதை மட்டுமே இப்ப விளங்கப்படுத்தி கொண்டிருக்க முடியாது. விலங்குத்தானே பிள்ளைகளுக்கு அது? பாருங்க, என்ன நடந்தது என கலிபா விசாரித்தார். இங்கு இடம்பெற்ற நிறுத்தக்குறிகள் மேற்கோட்குறி வினாக்கள். அடுத்து, கோடு கொண்ட யானை அரணை உடைத்து தாக்கியது. இதில் கோடு என்பது தந்தம். விவசாயிகள் மிக கடுமையாக உழைக்கின்றனர். விவசாயிகள் பன்மையில இருக்குது, அப்ப உழைக்கின்றனரும் பன்மையில முடியணும். ஆமாவா? அதான் வாக்கிய இயைபு. தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. 133 எழுத்துக்கள் எப்படி வந்தது? உயிரெழுத்துக்கள்ல நெடில் எழுத்து எத்தனை இருக்கு? 7. உயிர்மை எழுத்துல நெடில் எழுத்து எத்தனை இருக்கு? 126. 126. அப்ப 7ம் 126 சேர்ந்தா எவ்வளவு வரும்? 133. இதிலே தமிழ் நெடுங்கணக்கில் உயிர்மை எழுத்துக்கள்ல காணப்படுற நெட்டெழுத்துக்கள்னு கேட்டா 26. உயிரெழுத்துக்களில் காணப்படும் நெட்டெழுத்துக்கள் 7. 6ஆம் வேற்றுமையில் ஒருமைக்கு வரும் உருபு எதுன்னு படிச்சோம்? இமன் போல் அதை பார்த்து கொண்டே இருந்தான். இதில் கையாளப்பட்ட அணி இமன் போல. போலங்கிற அந்த உருபு வந்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கு உவமை அணி கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லி. அடுத்து, அவன் கையாலாகாதவனாக இருந்தான். கையாலாகாதவன் என்பது எதையும் செய்ய இயலாதவன். பின்வரும் வாக்கியங்களை சதன பிள்ளைகள், இது ஒழுங்கற்ற முறையில காணப்படுது. இதை ஒழுங்குபடுத்தினோம்னா கருத்துள்ள ஒரு பந்தி அமையும். அப்ப அதுக்கு பொருத்தமான விடைத்தறி பிள்ளைகள் 4வது. இதை ஒரு வாசிங்கமா ஒழுங்குபடுத்தி. காவியம் என்பது ஒரு பேரிலக்க வடிவம். எடுத்துரைப்பது. அது இளங்கோவடியார் தமிழில் தோன்றிய முதலாவது காப்பியம் சிலப்பதிகாரம் ஆகும். அது ஒரு கவி. ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள், யாராவது. அவ்வாறு தமிழில் ஒரு ஆள் வாசிங்க, பேரை சொல்லிட்டு. ஓகே வாசிங்க. காவியம் என்பது ஒரு பேரிலக்கிய வடிவமாகும். அது கவிதையினை தொடர்ச்சியாக அமையும் செய்யுள்களால் எடுத்துரைப்பது. அவ்வகையில் தமிழில் தோன்றிய முதலாவது காப்பியம் சிலப்பதிகாரம் ஆகும். இது இளங்கோ வடிகளால் பாடப்பட்டது. அவரைப் போலவே சாத்தனார்
மணிமேகலை என்ற காவியத்தை படைத்தார். சரி சரிதான பிள்ளைகள்? இவ்வாறு நீங்க ஒழுங்குபடுத்தி இருப்பீங்களா இருந்தா அது சரி. சரி, இப்ப நாங்க 30 வினாக்கள் பார்த்தோம். ஒரு வினாவுக்கு சரி 1 புள்ளி என்ற அடிப்படையில் 30 வினாக்கள் 30 புள்ளி தாரேன். 30க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 21 அம்ரிதா 28. 29 சுலக்ஷன். சுலக்ஷன் 29. ஓகே, குட். சார் 28 சார் 30 28 27க்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளும். 27க்கு மேல 30க்கு 27க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா அந்த பயிற்சி அந்த பகுதிக்கு சேர உங்களுக்கு ஒரு ஸ்டார் தான். யார் சொன்னேன்? சரிதானே பிள்ளைகள்? இது போன்ற பல்வேறு வினாக்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு வரலாம். சரிதானே பிள்ளைகள்? அதே போன்று அடுத்த பகுதியாக உங்களுக்கு பகுதி 2. பகுதி 2ல பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுரை எழுதுவதற்கான வினாக்கள் வரலாம். கட்டுரை அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் ஒரு விடயம் தொடர்பான விபரிப்பாக அது என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. இந்த கட்டுரை ஏறத்தாழ 200 சொற்களில் நீங்க எழுத வேண்டி வரலாம். உங்களுக்கான சில தலைப்புகள் தந்திருப்பாங்க. அந்த தலைப்புகளை ஒன்றை தெரிவு செய்து நீங்க அதை எழுதணும். கட்டுரை எழுதும் பொழுது மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு அமைப்பு. கட்டுரையில மிக முக்கியமா 3 உறுப்புகள் காணப்படும். அது என்னமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம். சார் எங்கட எக்ஸாம் பேப்பர்ல சார் ஒரு ஓ. கேள்வி வந்தது சார். அதுல கரடியோட ஆண் பெயர் சார் என்னது சார்? கரடிட ஆண்னு தான் சொல்லுவாங்க. கரடியான் அப்படின்னு தான் சொல்றது. சரி, நாங்க பார்த்து கொஞ்சம் சொல்றோம் கொஞ்சம். ஓகே சார். கரடியின் ஆண் பெயர் மரபு பெயர் கரடி ஆண்னு தானே பிள்ளைகள் சொல்றது. ஏதாவது மரபு பெயர் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு டக்குன்னு? கரடியின் ஆண் அதுல சார் ஏதோ போட்டு நாங்க மறந்துட்டேன் சார். பிள்ளைகள் யாருக்கா ஞாபகம் இருக்கா? கரடியின் ஆண் ஆண்னு தான் சொல்றது. ஆண் கரடின்னு வருது. ஆண் கரடின்னு தான் சொல்றது. ஆண் கரடின்னு தான் சார் ஆண் வருது. கரடி பெண் கரடி தான் மரபு பெயர். இதுல ஏதாவது புதுசா இருக்கான்னு பார்க்கணும். சரிதான பிள்ளைகள்? அதாவது கரடிக்கு கடுவன்னு வருமா? இல்லம்மா, கடுவன் இது குரங்கு தான். கரடி ஆண் கரடி பெண் கரடி, அதாவது மரபு பெயர்கள்ல கரடிக்கு தனியான ஒரு பெயர் ஒண்ணு இல்லை. ஆண் கரடி பெண் கரடி குட்டி கரடி அப்படிங்கிறது தான் இருக்குது. சதனை சில சந்தர்ப்பங்கள்ல இலக்கியங்கள்ல கரடியான் சதனை அப்படின்னு வரும். கரடியான் அப்படின்னு சொல்லி யான் அப்படின்னு வரும். கரடி யாத்தி அப்படின்னு சில இலக்கியங்கள்ல வரும். அப்படின்னா பெண் ஆண் அப்படிங்கிறத குறிக்கும். ஆனா நம்ம ஆண் கரடின்னு தான் பெரும்பாலும் சொல்றது. சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். வாசிப்பின் முக்கியத்துவம். வாசிப்பின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு கட்டுரையை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா இந்த கட்டுரைக்கு அழகான ஒரு முகவுரை நீங்க எழுதணும். வாசிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு முகவுரை. ஏன் வாசிப்பு முக்கியம் பெறுது. சரிதான பிள்ளைகள்? அடுத்து வாசிப்பின் முக்கியத்துவத்துக்கு அடுத்ததாக நீங்க பந்திகள் அமைக்க போறீங்க. அந்த பந்திகளை உடல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் அமைப்பு தான் நாங்க சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்ல போகுது. நிறைய சொல்ல போறோம். என்னென்ன சொல்ல போறோம்? வாசிப்பின் முக்கியத்துவம், வாசிப்பு ஏன் அவசியம், சதனை பிள்ளைகள் வாசிப்பினால் அடைய போற நன்மைகள்லாம் என்னன்னா, சதனை பிள்ளைகள் வாசிக்காத நாளை ஏற்படக்கூடிய தீமை என்ன, சதனை பிள்ளைகள் இப்படிங்கிற பல விடயங்களை நாங்கள் அந்த பந்தி அமைப்புல சொல்ல போறோம். இறுதியாக ஒரு முடிவுரை நாங்கள் எழுத போறோம். அந்த முடிவுரையில நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் இதுவரையும் சொன்ன விடயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு முடிவுரை எழுத போறோம். சதனை பிள்ளைகளாகவே கட்டுரை எழுதும் பொழுது மிக முக்கியமா 3 விடயங்களை நீங்க கவனத்துல கொள்ளணும். ஒன்று முகவுரை, அடுத்து உடல் அமைப்பு, அது பந்தி அமைப்போ. பந்தியில நீங்க ஒவ்வொரு விடயமா சொல்லி கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து முடிவுரைன்னு சொல்றது நீங்க எழுதின கட்டுரையினுடைய ஒரு தொகுப்பா காணப்படும். இந்த விடயங்கள் கட்டாயம் காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? இதுல நீங்க 200 சொற்களுக்குள்ள எழுதிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்து மிக பொருத்தமான மொழிநடைகளை பயன்படுத்தி இருக்கீங்களா, எடுத்துக்காட்டுக்களை பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்க. முக்கியமான எடுத்துக்காட்டுகள் இருக்குதா, அடுத்து உங்களுடைய சொல் வளம் எப்படி நீங்க அழகான சொற்களை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிடலாம் இந்த கட்டுரைக்கான புள்ளிகள் அமைப்பு. இப்போ வாசிப்பின் முக்கியத்துவம்னு சொல்லும் பொழுது வாசிப்பு தொடர்பான பல்வேறு கூற்றுக்களை நீங்க என்ன செய்யலாம், அதுல சொல்லலாம். ஆமாவா? ஓம் சார். ஒரு கூற்று சொல்லுங்க வாசிப்பின் முக்கியத்துவத்துக்கு.
சொல்லுங்க பாப்போம். வாசிப்பு எமது கற்பனை திறனை அதிகரிக்கும். வாசிப்பு தான் எமது கற்பனை திறனை அதிகரிக்கும். ஓகே. வேற வாசிப்பதன் மூலம் மனிதனை பரிபூரணமடைய செய்யும். தெரியாங்களா? மனிதனை பரிபூரணமடைய செய்யும். மனிதனை பரிபூர்ணம் அடைய செய்யும். பரிபூர்ண அடைய செய்யும், முழுமை அடைய செய்யும். மனிதனை ஒரு மனிதனா மாத்தும். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்பது போல வாசிப்பில்லாத மனிதனும் அரை மனிதனாவான். அப்படிங்கிற மாதிரி சில கூற்றுக்களை நீங்க சொல்லலாம். அதெல்லாம் முகவுரையில் எழுதலாம் நீங்க. ஆமாவா? அடுத்து வாசிப்புல இன்னும் முக்கியத்துவம் ஆளுமை மேம்படுத்த முடியும். போமா, திரும்ப சொல்லுங்க. சிந்தனையை தூண்டி ஆளுமையை மேம்படுத்த முடியும். வாசிப்புனால சிந்தனையை தூண்டி கொள்ள முடியும், ஆளுமையை விருத்தி செய்து கொள்ள முடியும். சார், வாசிப்பு நம்மை உணர்ச்சி வசப்படாமல் சரியான முடிவுகள் எடுக்க உதவுகிறது. வாசிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாசிப்பின் மூலம் தான் நாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் முகங்களை நாங்க கண்டு கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனின் இந்த முகங்களை காண்பிக்கிறதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வாசிப்பு எதுல இருக்கும்? இலக்கியங்கள்ல காணப்படும். இலக்கியங்கள்ல தான் நாங்க என்ன செய்யறோம்? பல்வேறு மனிதர்களின் முகங்களை நாங்க என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். முகம்னா அவங்களுடைய குணாதிசயங்களை. ஏன்னா ஆமாவா? வாசிப்பு என்றால் ஒரு மௌனமான ஆசான். மௌனமான ஆசான். வெரி குட். வாசிப்பினால் நமது பேச்சாற்றலும் ஆளுமை ஆற்றலிலிருந்து அனைத்து ஆற்றல்களும் மேன்மையடையும். பாருங்க, வாசிப்புனால் பேச்சாற்றல் ஏன்னா அதிகரிக்கும். வாசிச்சிங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு மன்றத்துல உங்களால பேச முடியும். ஒரு பேச்சு போட்டிக்கு செல்ல முடியும். குட். பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், முன்வைக்கும் திறன், ஆற்றல் விரிவடையும். குட். நல்லா. வாசிக்கிறனால எழுத்துக்கள் தெரியாதவர்களுக்கு எழுத்துக்கள் படிச்சுக்கணும். வாசிப்பதினூடாக எழுத்துக்களை நாங்க எழுத்து பிழைகளை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயம். அதுவும் நல்ல குறிப்பு. கற்பனை திறனை வளர்த்து கற்பனை திறன் அதிகரிக்கும். உடலுக்கு உடற்பயிற்சி போலவே வாசிப்பு என்பது நம் மனதிற்கும் அறிவுக்குமான பயிற்சி. பாத்தீங்க தானே? இப்ப இதெல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. மன அழுத்தம் குறைக்கிறது. மன அழுத்தம் குறையுது. இப்படி வாசிப்பு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு. ஓமா. சரி, இப்ப இது நீங்க சொன்ன குறிப்புகளை எல்லாம் அழகா என்ன செய்ய போறீங்க? முகவுரையில கொடுத்துட்டு அடுத்து வாசிப்பினுடைய முக்கியத்துவம் நீங்க ஒவ்வொரு விடயங்களா சொல்லிட்டு வாரீங்க. ஏன்னா வாசிப்பதினூடாக உலக அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆமாவா? அறிவியல் சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம், அரசியல் சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வாசிப்பின் மூலம் தானே பெற்றுக்கொள்றோம். ஆமாவா? மருத்துவம் தொடர்பாக, இப்படி உலக நடத்தைகள் தொடர்பாகவும் வாசிப்பின் மூலம் நாங்க அறிஞ்சு கொள்ள முடியுமா? இப்படி வாசிப்பின் முக்கியத்துவத்தை நீங்க சொல்லிக்கொண்டே போவீங்க. முழுமை அடைவது வாசிப்பின் மூலம். வாசிப்பின் மூலம். இப்ப நீங்க சொன்ன விடயங்கள் எல்லாம் சரியா தொகுத்து எழுதிட்டாலே போதும். சரியா பிள்ளைகள்? இப்ப எழுத முடியுமா கட்டுரை பிள்ளைகளுக்கு? அடுத்து மலைநாட்டு பிரயாணம் கடந்த வகுப்புல படிச்சோம் தானே? அடுத்து இயற்கையை நேசிப்போம், இன்றைய தொழில்நுட்பம், எதிர்கால வாழ்வும், இவ்வாறு ஏதோ ஒரு தலைப்பு உங்களுக்கு வரும். அதுல நீங்க ஒரு தலைப்பு தெரிவு செய்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 200 சொற்கள்ல அதை நீங்க என்ன செய்யணும்? எழுத முடியும் நினைக்கிறீங்களா? சரிங்க. அடுத்து உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு தொழில்முறை கடிதம் வரலாம். அப்படி இல்லாம உறவுமுறை கடிதம் எதுவும் வந்தாலும் நீங்க எழுதக்கூடியதா இருக்கும். உறவுமுறை கடிதம் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தேன் தானே? அடுத்த பிள்ளைகள் பாடநூலை அடிப்படையாக கொண்டும் உங்களுக்கு என்ன செய்யும்? வினாக்கள் வரும். சாதாரண உதாரணமா நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? யார் பிள்ளைகள்? எத்தகைய மனம் செயலற்று போகும்னு சொல்றாங்க? கலிபா உமர் அலி தலைமை தொடர்பாக கொண்டிருந்த கருத்து யார்? உண்மை பேசியதற்கு மகளுக்கு சன்மானமாக கிடைத்தது யாது?
சரியா பிள்ளைகள்? இது போன்ற பாட நூலை அடிப்படையாக கொண்டும் உங்களுக்கு வினாக்கள் வரலாம். சரியா? ஓகே சார். ம். அடுத்து இதயம் அழுகிறது என்ற கவிதை எழுதியவர் யார்? அன்பு அன்பு முஹைதீன். அன்பு முகைதீன். ம். முகைதீன். நாட்டார் கதைகள் வேறு பெயர்களால் அழைக்கப்படும். கிராமிய கதைகள், வாய்மொழி மூலம் கதைகள். ரோஜாவின் கர்வத்திற்கான காரணம் யாது? அவர் செந்நீரம் கொண்டு அடங்கிய ம். குமாரி என்பதாலும் என்பதாலும் கர்வத்தோடு விளங்கி. இலங்கை தீவின் அழகினை வெளிநாட்டவர் எவ்வாறு போற்றுகின்றனர்? அழகும் வளமும் அமைந்து கடலனின் ஒரு முத்து போல ஒழுங்கின்ற நாடு என போலவும் ஒளிகின்ற நாடு என வர்ணிக்கின்றனர். ம். அடுத்து சிவனொளிபாத மலையில் உள்ள திருவடியினை இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மதத்தவரும் எவ்வாறு வழிபடுறாங்க? சைவ மக்கள் சிவனுடைய திருவடி, கிறிஸ்தவர்கள் ஆதம் பௌத்தர்கள் புத்தருடைய திருவடி. திருவடி. ம். சைவ மக்கள் என்ன செய்வாங்க? சிவபெருமானுடைய திருவடின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஆதாம் என்கின்ற ஆதிபிதாவினுடைய திருவடின்னு சொல்றாங்க. பௌத்தர்கள் புத்த புரானுடைய திருவடின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாங்க படிச்ச இந்த பாட பகுதிகளில் இருந்து உங்களுக்கு பாட புத்தகத்தோடு தொடர்புடைய, அதாவது பாடநூலை அடிப்படையாக கொண்டும் வினாக்கள் பரீட்சைக்கு வரலாம். அப்படி வந்தாலும் எழுதிட முடியும் தானே பிள்ளைகள்? ஆமாவா? ஓ. அடுத்து பிள்ளைகள் சந்தர்ப்பம் கூறுறதுக்கும் உங்களுக்கு வரலாம். சரிதானே பிள்ளைகள்? இங்கே பார், உன் மிடுக்கான பேச்சை உன்னிடமே வைத்துக்கொள். யாரால் யாருக்கு கூறப்பட்டது? கனகாம்பரத்தால் ரோஜாவிற்கு. உட்காருங்கள், வாழைப்பழம் இப்ப வந்திடும், சாப்பிடலாம். மாமியாரால் மருமகனுக்கு. யாருக்கு? மகனுக்கு. மருமகனுக்கு. மருமகனுக்கு. ஓ. ஏன் தம்பி அதை கொன்ற நீ? அப்பா இந்த மகனுக்கு. முன்பு இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்கிறது. ம். ஐயா சற்று நில்லுங்கள். பிச்சை போட்டிருந்தீர்களாயின் அந்த அரிசி யாருக்கு சொந்தம்? பிச்சைக்காரனுக்கு. ஓ, திரும்ப சொல்லுங்க. பிச்சைக்காரரால் அந்த வீட்டு உரிமையாளர். பிச்சைக்காரர் நம்ம படிச்சோமா? பிச்சைக்காரன் படிச்சோம். ஓ பிள்ளைகள், பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பாடத்தை படிச்சோமா? வர நல்லெண்ணங்கள்ல அவர் பிச்சைக்காரன் படிச்சோமா? துறவி சார். துறவி. துறவியால் வீட்டுக்காரருக்கு. சத்து பாத்தீங்க தானே? பிள்ளையால் இருக்கக்கூடாது. யாரோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சேரோட, வேற ஏதோ ஒரு விடயம். என்னம்மா எதுவும் கேக்குறீங்களா? இதாம்மா, இதையா கேக்குறீங்க? சரி. இது போலவும் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? சந்தர்ப்பம் கூற சொல்லியும் சில நேரங்கள்ல உங்களுடைய பரீட்சைகள்ல வந்திருக்குது, வரலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்து தொடர்பு படுத்துறதுக்கு சதனை பொருள் பிள்ளைகள், பொருள் இடமாதல் எதோட தொடர்பு படுத்துவோம்? மாமரத்தின் கண் குயில். இப்ப குயில் எங்க இருக்கு? மாமரத்துல இருக்குது. அப்ப பொருள் அதுக்கு இடமாகுது. இடமாதல். கடலின் கண் படகு. படகு எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. கடல் வந்து இடப்பெயர். ஆமாவா? ஓம் சார். காலம் இடமாதல். இளவேணியின் கண் பூக்கள் பூக்கும். பூக்கள் பூக்குறது வந்து இளவேணி. இளவேணிங்கிறது காலப்பெயரா இல்லையா? காலப்பெயர். அதனால காலம் அங்கு இடமா மாறுது. அடுத்து சினை இடமாதல். கையின் கண் வளையல்.
சதன பிள்ளைகள் வளையல் எங்க இருக்கு? கையில இருக்குது. சதன பிள்ளைகள் கைங்கிறது வந்து ஒரு சினை பெயரா இல்லையா? சினை பெயர். அதனால சினை வந்து இடமாகுது. அடுத்து தொழில் இடமாதல். ஆட்டத்தின் கண் நளினம். நளினம்னு சொல்றது வந்து ஆட்டத்துல இருக்கு. ஆட்டம்னு சொல்றது வந்து ஒரு தொழில் பெயரா இல்லையா? இதை அடிப்படையா வச்சு நாங்க இதை பார்த்தோம். சரிதான பிள்ளைகள்? அடுத்து சரிப்பிழை கூறுவதற்கான வினாக்களும் சில வரலாம். சிவனொளி பாதமலையின் ஊடாக சீதளகங்கை ஆறு ஓடுகிறது. சரியா? சூரணம் என்பது சித்த மருத்துக்களில் ஒன்றல்ல. பிழை. படித்தான் என்பது செய்யப்படு பொருள் குன்றாத வினையாகும். பிழை. ஏமா பிழை? சொல்லுங்க. படித்தான் என்பது செய்யப்படு பொருள் குன்றாத வினை. ஏன் சரி? பிழைனாலும் ஏன் பிழை, சரினாலும் ஏன் சரி? சொல்லுங்க பாப்பா. இல்ல காரணம் தெரியாம எப்படி சரி பிழை போடுவீங்க? படித்தான் என்பது செய்யப்படு பொருள் குன்றாத வினைங்கிறத கண்டுபிடிக்க இயலணுமே. பிள்ளைகள் யாராவது சேர்த்து தெரிஞ்சவங்க பேசுங்க பாப்பா. சரி, இதை சொல்லி தந்தனா சொல்லி தரல, அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார். இல்ல, நான் கேட்கிற கேள்வி பதில். தொடர்ச்சியா வகுப்புக்கு வார பிள்ளைகள் இருக்கீங்களா? அதுல ஐநா இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு சேர் வந்து செய்யப்படு பொருள் குன்றிய வினை, செய்யப்படு பொருள் குன்றா வினை சொல்லி தந்தனா இல்லையாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பிள்ளைகள் சொல்லித் தரலையா? சொல்லி தரேன் சார். சொல்லித் தரலையா? சரி, இதை ஞாபகப்படுத்துங்க. படித்தான் சதனை எதை படித்தான்? பாடத்தை படித்தான். அப்ப பாடம்ங்கிற செயற்படு பொருள் சதனமா இங்க இருக்கா இல்லையா? இருக்கு சார். இது வந்து செயற்படு குன்று. அப்ப இது செயற்படு பொருள் குன்றாத வினையாகும். சரியா? அப்ப இல்ல சார், குன்று செயற்படு பொருள் குன்றிய வினை சார். குன்றிய வினை. சரியா பிள்ளைகள்? நீங்க கவனிங்க. செயற்படு பொருள் குன்றிய வினை, குன்றாத வினை. அப்படின்னா செயற்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னு சொல்றது செயற்படு பொருள் அதுல இருக்காது, அது குன்றியது. குன்றாத குன்றாதது அப்படின்னு சொன்னா செயற்படு பொருள் அதுல என்ன செய்யாதுன்னா சரிதான பிள்ளைகள் இருக்கும், குன்றியதுன்னா இருக்காது. படித்தான் என்பது செயற்படு பொருள் குன்றாத வினையாகும். சரியா? சரியா? நடந்தான் என்பது செய்யப்படு பொருள் குன்றாத வினையாகும். அது சரியா? அப்ப எதை நடந்தான்னு நம்ம கேள்வி கேட்போமா? இல்ல சார். பதில் வருமா? இல்ல. தந்தியடி என்பது பெயருடன் சரிதான பிள்ளைகள் வினை சேர்ந்து உருவாகும். சரியாது? கூட்டு வினையாகும். சரியா? பெயரும் வினையும் சேர்ந்து வரும். ஓகேவா? ஆமா தானே? தந்தி அடி. தந்திங்கிறது பெயர் சொல், அடிங்கிறது வினை சொல். ஆமாவா? ஓகே தானே? இது போன்ற வினாக்களும் என்ன செய்யலாம் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப முதலாம் தவணைக்குரிய மாதிரியான சில பயிற்சிகள் எல்லாம் இன்னைக்கு செய்து பார்த்திருக்கிறோம். அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கோம். ஓகேவா? சரி, சில பிள்ளைகள் பரீட்சைகள் செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்த பிள்ளைகளுக்கு சிறப்பான புள்ளிகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இனி வர்ற காலங்களில் பரீட்சைகள் செய்ய போற பிள்ளைகள் உங்களுக்கும் சிறப்பான புள்ளிகள் பெறுவதற்காக இது ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டலாம் அமைந்திருக்கும். ஆமாவா? பிள்ளைகள் சோதனை பிள்ளைகள். ஏன்னா பகுதி 1 வினாக்களை 30 பார்த்திருக்கும், கட்டுரை எழுத பார்த்திருக்கும், கடிதம் எழுத பார்த்திருக்கும்,
பாடநூல்களை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வினாக்கள் வரும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். சந்தர்ப்பம் கூறுறது பார்த்திருக்கிறோம். சில பிள்ளை இப்படி பல்தரப்பட்ட வினாக்களை இன்றைய தினம் பார்த்திருக்கோம் நாங்க. ஆமாவா? சார் சரிதானே பிள்ளைகள்? ஓகேமா, பாடம் நிறைவுக்கு வருது. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் தெளிவா விளங்கினதா? சார் ஓகே தானே? பாடம் பிடிச்சிருந்ததா பிள்ளைகளுக்கு? சரி பிள்ளைகள், அப்ப அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். Good night, sir. Good night, sir.